பார்க்க போகிற லெசன் என்னென்னா 6th செகண்ட் டேர்மில் இருக்கிற இயல் 2 லெசன் தான். ஃபஸ்ட் லெசன் வந்து நம்ம முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் நம்ம ஃபாஸ்ட் ரிவிஷன் சீரீஸ்க்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செய்யுள் ஆசாரக்கோவை, அதாவது நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. அதை வந்து ஆசாரக்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நல்ல ஒழுக்கம் இருந்தால் தான் நல்ல மனிதர்கள் வந்து உருவாகுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த நல்ல ஒழுக்கம் வந்து தெரியணும்னா அதுக்கு நமக்கு துணை செய்கிறது என்னென்னா இந்த மாதிரி இலக்கியங்கள் இருக்குல்ல, அதுதான். இது எல்லாமே வந்து அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசாரக்கோவையோட பாடல் தந்திருக்காங்க. நன்றியறிதல் பொறையுடைமை இன்னா சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நாட்டல் இவை 8ம் செய்ய ஆசார வித்து. அதாவது ஒரு 8 குணங்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆசாரக்கோவை பாட்டில் தந்திருக்காங்க. இது எழுதின ஆசிரியர் யாருன்னா பெருவாயிர் முள்ளியார். சரிங்களா? பாடலோட பொருள் பார்க்கலாம். சொல்லும் பொருளும் நன்றி அறிதல், அதாவது நன்றி அறிதல்னால் நன்றியோடு இருக்கணும். பிற செய்த ஒரு உதவியை வந்து மறக்கக்கூடாது. ஒப்புரவுனா எல்லாரையும் வந்து சமமாக ஒப்பிட்டு அந்த மாதிரி ஒப்பாக வச்சுக்கணும். எல்லாரையும் வந்து சமமாக பேணணும். சரிங்களா? நட்டல்னா நட்பு கொள்ளுதல். இந்த பாடலோட பொருள் தந்திருக்காங்க. நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமல் இருக்கணும். பொறையுடைமைனா தீமை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து பொறுத்து கொள்வது பேர் பொறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சொல்லோடுனா இனிய சொற்களை பேசுதல். இன்னாத எவ்வூருக்கும் செய்யாமை அப்படின்னா துன்பம் வந்து எதுக்கும் செய்யாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் கல்வியோடு ஒப்புரவற்ற அறிதல்னா எல்லாரையும் சமமாக வந்து பாதுகாக்கணும். அறிவுடைமைனா அறிவுடையவராக இருக்கணும். நல்லினத்தாரோட நாட்டல்னா நற்பண்பு உடையவர்களோட நட்பு கொள்ளணும். இது எல்லாம் சேர்ந்த இந்த 8 குணத்தையும் வந்து விதைக்கிற பாடலாக வந்து ஆசாரக்கோவை இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்னார் சொல்லோடு இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவற்ற அறிதல் அறிவுடையவராய் இருத்தல் நல்லினத்தாரோடு நாட்டல். இந்த 8 குணமும் சேர்ந்ததான் வந்து ஆசாரக்கோவையாக இருக்குது. நூல்வெளி பார்க்கலாம். ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியர். இவர் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா கயத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வன் கயத்தூர்னு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன். ஆசாரக்கோவையோட ஆசிரியர் பெருவாயிர் முள்ளியர். 8 ஒழுக்கங்கள் பற்றி இந்த பாட்டில் தந்திருப்பாங்க. இதோட ஆசிரியரை வந்து ஆசிரியர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கயத்தூர், வன் கயத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அற இலக்கியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 14 கீழ்கணக்குலேயே தான் வரும். எப்போவுமே திருக்குறளாக இருக்கட்டும், நாலடியாராக இருக்கட்டும், இந்த ஆசாரக்கோவையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள். 8 தொகை 10 பாட்டு இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா 14 மேல் கணக்கு நூல்களில் இருக்குது. மிச்சம் இருக்கிற எல்லா அற இலக்கியங்கள் இருக்குது பார்த்திங்களா, வெண்பா வகை இலக்கியங்கள், குறள் வெண்பா, இந்த மாதிரி எல்லா இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் வருது. 14 கீழ்கணக்கில் இருக்க எல்லா நூல்களும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அற இலக்கியங்களாகவே இருக்கும். இந்நூல் வந்து 100 வெண்பாக்களால் ஆனது. சரிங்களா? வெண்பாவோட ஓசை வந்து செப்பல் ஓசை. மறுபடியும் சொல்கிறேன். ஆசாரக்கோவையோட ஆசிரியர் பெருவாயிர் முள்ளியர். பாயிண்ட் 1. பிறந்த ஊர் வன்கயத்தூர். 8 ஒழுக்கம், ஒரு பாட்டில் 8 ஒழுக்கம் இருக்கும். ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களோட தொகுப்பு. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 100 வெண்பாக்களால் ஆனது. இது வந்து பார்க்கலாம். சொல்லும் பொருளாக பிறரிடம் நான் இன்சொல்லோடு பேசுவேன். சரிங்களா? அந்த ஆன்சர். பிறரிடம் நான் இன்சொல்லோடு பேசுவேன். 2வது, பிறர் நமக்கு செய்த தீங்கினை பொறுத்து கொள்வது வந்து பொறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு செஞ்ச தீமையை வந்து தாங்கிறது பார்த்திங்களா, பொறுத்து கொள்கிறோம், அதுக்கு பொறை அப்படின்னு மீனிங். அறிவுடைமைனா அறிவு கூட்டல் உடைமைனா அறிவுடைமை. இந்த ஆன்சர் ஃபஸ்ட் ஆன்சரு. இவை கூட்டல் 8ம்னா இவை 8ம். இந்த ஆன்னு வருது பார்த்திங்களா, பி, இந்த ஆன்சர். நன்றி அறிதல்னா நன்றி கூட்டல் அறிதல், செகண்ட் ஒன் ஆன்சரு. பொறையுடைமை என்ன சொல்லை பிரித்தெழுதுனா பொறை கூட்டல் உடைமை, அதாவது கடைசியில் இருக்குது பார்த்திங்களா, லாஸ்ட் ஆப்ஷன், அதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்மணியே கண்ணுறங்கு. இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல். இந்த பாடல் வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை. இதோட பொருள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சொல்லும் பொருளும். நந்தவனம்னா பூஞ்சோலை, பார்னா உலகம்,
பண் அப்படின்னா இசைத்து, இளைத்துனா பதித்து. மறுபடியும் சொல்கிறேன், நந்தவனம்னா பூஞ்சோலை, ஈஸியாக எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கலாம். பார் உலகம், இதுவும் ஓகே தான். பண்னா இசைத்து இசை, இளைத்துனா பதித்து. இந்த இளைத்து இந்த பதித்து இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகை சொற்கள் முத்தேன்னு சொல்லுவாங்களே, இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதாவது மலைக்கு கொம்போடு தான் போகணும், ஏன்னா மலையில் கொசு அதிகமாக இருக்கும். இதுதான் முத்தேன்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கொம்பு, மலை, கொசு. இந்த மலைத்தேனை வந்து பொந்துத்தேன் அப்படின்னு வேறு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், முத்தேனுக்கு கொம்பு, மலை, கொசு, இதுதான் ஷார்ட்கட். முக்கணினா எல்லாருக்குமே தெரியும், மா பல வாழை. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நூல்வெளி பார்த்துக்கலாம். வாய்மொழி இலக்கியம், இந்த தாலாட்டு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாலாட்டை எப்படி பிரிப்பாங்கன்னா, தாள் கூட்டல் ஆட்டு. அதாவது தாள்னா நாவை வந்து குறிக்கும், ஆட்டுங்கிறது தாள் வாயை இந்த நாவை அசைச்சு பாடுறோம் பார்த்தீங்களா, அதனால இது தாலாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பெரும்பாலும் குழந்தையோட அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கிறதுக்காகவும் பாடியிருக்காங்க. முக்கியமானது என்ன, நாட்டுப்புற பாடல்களில் வந்து தாலாட்டு வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் நாட்டுப்புற பாடலில் வந்து சேரும். இது வந்து நாவை அசைத்து பாடுவதால் இந்த பாட்டு வந்து தாலாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டு இசைத்துனா பாட்டு கூட்டல் இசைத்து அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். கண் உறங்குனா கண் கூட்டல் உறங்கு, ஃபஸ்ட் ஆப்ஷன். வாழை இலைனா வாழை கூட்டல் இலை, இதை வந்து சேர்த்து எழுதியிருக்கணும். கை கூட்டல் அமர்த்தினா கை அமர்த்தி, இந்த ஆன்சர். உதித்த என்னோட சொல்லோட எதிர்ச்சொல் மறைந்த. தமிழரோட பெருநாள், அதாவது இயல் 2ல் பொங்கல் திருநாள் பற்றி ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். விரும்பி கொண்டாடுறது தான் விழா அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதில் வந்து ஃபுல்லாக பொங்கல் விழாவை பற்றி தான் சொல்லுவாங்க. இயற்கையை வணங்குறது வந்து தமிழரோட மரபு. இதை வந்து பொங்கல் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க, 2 பேரில் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இந்த பொங்கல் விழா வந்து ஒவ்வொரு பேர்லேயும் சொல்லியிருக்காங்க. இது பின்னாடி லெசனில் பார்க்கலாம், பின்னாடி பாயிண்ட்ஸில் வரும். பொங்கல் விழா எதுக்கு நம்ம கொண்டாடுறோன்னா, கதிரவனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக இந்த பொங்கல் விழா வந்து கொண்டாடுறாங்க. உழவர் வந்து ஆடித்திங்களில் விதைப்பாங்க, தைத்திங்களில் அறுவடை செய்வாங்க. ஆடித்திங்களில் விதைத்து தைத்திங்களில் அறுவடை செய்வாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். தை முதல் நாள் இருக்குது பார்த்தீங்களா, தைத்திங்களோட முதல் நாள் வந்து பொங்கலிட்டு வழிபடுவாங்க. இதுதான் பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கலுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பொங்கி வருதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கல் திருநாள் வந்து 2 நாள்லேருந்து 4 நாள், அதாவது 2 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் வட்டாரத்துக்கு வட்டாரம் மாற்றி வந்து இந்த கொண்டாடுறாங்க. பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், இந்த மாதிரி நிறைய இருக்குது பொங்கலில். போகி திருநாள் வந்து சொல்லியிருக்காங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது வந்து நன்னூல் இருக்குது பார்த்தீங்களா, பவனந்தி முனிவர் அவர் எழுதின நன்னூலில் இருக்குது. பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதாவது இந்த பொருள் இருக்கிற வீட்டில் தேவையில்லாத பயனற்ற பொருள்களை நீக்கி தூய்மை செய்கிறனால வந்து போக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போக்கி, இது வந்து போகி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மார்கழி மாதத்தோட கடைசி நாள். மார்கழியோட கடைசி நாள் போகி, தையோட முதல் நாள் வந்து தமிழர் திருநாள். வாழ்க்கைக்கு வளம் தர மலை கடவுளை வந்து வழிபடுற நோக்கத்தை வந்து அந்த காலத்தில் போகி திருநாள் வந்து இந்திர விழாவாக கொண்டாடினாங்க. போகி திருநாள் என்னவாக கொண்டாடினாங்கன்னா இந்திர விழாவாக கொண்டாடினாங்க. ஏன்னா மலை கடவுள் இந்திரனை வந்து நன்றி செலுத்துறதுக்காக போகியும், சூரியனை நன்றி செலுத்துறதுக்காக பொங்கலும் வந்து கொண்டாடியிருக்காங்க. மாடை நன்றி செலுத்துறதுக்காக மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடியிருக்காங்க. பொங்கல் திருநாள் வந்து தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். பொங்கல் என்பதற்கு பொங்கி வருதல் என்பது ஒரு பொருள். தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள். ஃபஸ்ட்டு வந்து இயர் தான், பெரிய விஷயம் என்ன, ஃபஸ்ட்டு இயர், ஷார்ட்கட் அது தான். செகண்டு தான் வந்து டே, ஃபஸ்ட் இயர் செகண்ட் டே, சரிங்களா. தை முதல் நாள் வந்து ஆண்டு தான் ஃபஸ்ட் இயர் மெயின். 2ஆம் நாள் இருக்குது பார்த்தீங்களா தை, அது வந்து நாள் வந்து நாளாக வந்து கொண்டாடுறாங்க. மாடு என்பதற்கு வந்து செல்வம் அப்படின்னு பேர் இருக்குது. மாட்டை வந்து செல்வமாக தான் பழைய காலத்தில் வந்து பார்த்துருக்காங்க. இந்த உழவுக்கு துணை புரிகிற மாடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நன்றி செலுத்துறதுக்காக வந்து இந்த மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடுறாங்க.
திருவள்ளுவர் ஆண்டு இருக்குது பார்த்தீங்களா, திருவள்ளுவர் வந்து கிபி கிடையாது, கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 31 ஆண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ பிறந்தவர். அதனால திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடணும்னா இப்போ இருக்க இயரோட +31 வந்து கூட்டிக்கணும். உதாரணத்துக்கு 2018ன்னு இருந்துச்சுன்னா +31 கூட்டிக்கிட்டிங்கன்னா 2049. இதுதான் திருவள்ளுவரோட ஆண்டாக இருக்குது. மாட்டுப்பொங்கல் அப்போ இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து ஜல்லிக்கட்டு வந்து நம்ம நடத்துவாங்க. அதை வந்து நிறையா பேரில் சொல்லுவாங்க. ஒன்று ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏறு தழுவுதல்னு சொல்லுவாங்க, மாடு பிரித்தல்னு சொல்லுவாங்க, மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னா என்னென்னா, மாட்டோட கொம்பு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சின்ன சல்லின்னு சொல்லுவாங்க, காயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பழைய காலத்தில் சல்லி நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு பணம் மூட்டை மாதிரி சின்னதாக கட்டி மாட்டோட கொம்பில் கட்டிடுவாங்க. அதை அடக்கிற வீரனுக்கு அந்த காசு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி இப்போ மாட்டோட கழுத்தில் ஒரு புளியங்கொம்பால் வளையம் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து எந்த வளையம் போட்டிருப்பாங்கன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேயே வந்திருக்கு. அதாவது புளியங்கொம்பாலேயே வளையம் செய்கிறனாலே இது ஜல்லிக்கட்டு அப்படின்னு 2 பேரில் கூப்பிட்ருக்காங்க. மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து காணும் பொங்கல். இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறுவடை திருநாள் இருக்குது பார்த்தீங்களா, சவுத்து சைடு ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி, இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், இது எல்லாமே வந்து மகர சங்கராந்தின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் பஞ்சாப் லாரி, இதுதான் இதோட ஷார்ட்கட்டு. அதுக்கு அடுத்து பார்த்திங்களா ராஜஸ்தான், குஜராத், அது வந்து மேலே இருக்குது பார்த்திங்களா, ராஜஸ்தான் குஜராத் தனியாக இருக்கிறதுனால உத்தராயன். இதுதான் சாக்கு. பஞ்சாப்னு வந்துச்சுன்னா லாரி, குஜராத், ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்குல்ல, இதுக்கு வந்து உத்தராயன் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில்னா பொங்கல்னு சொல்லுவாங்க. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி, இது எல்லாமே சேர்ந்தது வந்து மகர சங்கராந்திங்கிற பேரில் வந்து பொங்கலை வந்து கொண்டாடுறாங்க. கதிர் முற்றியிடும் என்ன செய்வாங்கன்னா, அறுவடை செய்வாங்க. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மா இலையால் தோரணம் கட்டுவாங்க. இதோட ஆன்சர் வந்து தோரணம். பொங்கல் கூட்டல் அன்றுனா பொங்கல் அன்று ஃபஸ்ட் ஆன்சராக வரும். போகி பண்டிகை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, போகி கூட்டல் பண்டிகைனும். இது பாட்டு பாருங்களேன், பழையன கழிதலும் புதியன புகுதலும், இது நன்னூலில் இருக்கிற பாட்டு. பச்சை பசேல் என்ற வயலை காணும்போது இன்பமாக இருக்கும், இன்பத்துக்கு ஆப்போசிட் துன்பம். பட்டு போன மரத்தை வந்து காணும்போது துன்பமாக இருக்கும். இது ஈஸி, நான் ஜஸ்ட் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. மனம் கவரும் மாமல்லபுரம், இதுவும் வந்து ஃபுல் ஸ்டோரி தான், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. என்னது கலைகளும் இலக்கியங்களும்? கலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிற்பக்கலை, ஓவியக்கலையெல்லாம் வருதுல்ல, அதுவும் இலக்கியங்கள்னால் எட்டுத்தொகை, பட்டுப்பாட்டு நூல்கள்லாம் வரதும், திருக்குறள்லாம், இது எல்லாமே வந்து நம்மளோட தமிழோட பண்பாட்டையும் தமிழோட தொன்மையையும் சிறப்பையும் வந்து உலகுக்கு வந்து உணர்த்துவனாக இருக்குது. பல்லவ மன்னருக்கு பார்த்தீங்களா, அவர் பேர் வந்து நரசிம்மவர்மன். எனக்கு மாமல்லன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நரசிம்மவர்மன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து மாமல்லன் அப்படின்னு பெயருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாமல்லன்கிற பெயர் எதுக்கு வந்துச்சுன்னா, இவர் வந்து மற்போர், அதாவது மல்யுத்தத்தில் வந்து சிறந்து விளங்கினதுனால இவருக்கு மாமல்லன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன். மாமல்லவரத்தை பற்றி சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தெரிஞ்சுக்காங்க. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில்களுக்கு வந்து ரத கோவில், இது ரதம் மாதிரி வடிவத்தில் ஒரே பாறையில் செஞ்சதுனால இந்த கோவில் பார்த்தீங்களா, இந்த கோவிலுக்கு வந்து ரத கோவில் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இங்கே பஞ்ச பாண்டவருக்காக ஒரு ரதம் இருக்கும், 5 ரதம் இருக்குது பார்த்தீங்களா, 5 கோவில் வந்து ரதம் மாதிரியே கட்டினதுனால பஞ்ச பாண்டவர் கோயில், பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு பேரில் சொல்லியிருக்காங்க. மாமல்லபுரத்தில் வந்து காண வேண்டிய இடங்கள், இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம். சிற்பக்கலையோட உச்சம், அதாவது அர்ஜுனன் தபசுன்னு ஒரு பெரிய கல்லில் ஒரு 150 சிற்பத்துக்கு மேலே நிறையா செதுக்கியிருப்பாங்க. இது வந்து அர்ஜுனன் தபசு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து அர்ஜுனன் தவம் செய்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதனால் இந்த பாறைக்கு வந்து அர்ஜுனன் தபசுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பாறைக்கு நடுவில் மழை பெய்யறப்போ பார்த்திங்கன்னா மழை நீருக்கு பார்த்திங்களா அப்படியே வடிஞ்சு அருவி மாதிரி வரும். அதனால் வந்து ஆகாய கங்கை அப்படின்னு இதுக்கு பேரும் வச்சுருக்காங்க.
இதுக்கடுத்து தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாக வந்து மாமல்லபுரத்தை வச்சுருக்காங்க. இதை யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக வந்து பாதுகாத்துட்டும் வராங்க. சிற்பக்கலை வந்து 4 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட்டுமான கோவில். அடுத்து பார்த்திங்கன்னா ஒற்றைக்கல் கோவில், புடைப்பு சிற்பங்கள். குடைவரை கோயில்களும் மாமல்லபுரத்தில் இருக்குது. கட்டுமான கோயிலுக்கு பார்த்திங்களா, அதுவும் இருக்குது. ஒற்றைக்கல்லில் செஞ்ச ரத கோவில்கள் அந்த மாதிரி இருக்குது. இந்த அர்ஜுனன் தபசு இருக்குது பார்த்திங்களா, புடைப்பு சிற்பங்களை. இந்த 4ம் வந்து இருக்கிற ஒரே இடமா பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் இருக்குது. இவ்வூரை வந்து மாமல்லபுரம் வந்து மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் எதுவும் இம்பார்ட்டண்ட் கிடையாது. மயங்கொலிகள். மயங்கொலிகள் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒலியில் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நா 3 வந்து உச்சரிக்கிறப்போ நாக்கோட வேறுபாடு தான், கொஞ்சம் அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒலியில் இருக்கிறனால இதை மயங்கொலின்னு சொல்கிறாங்க. லா 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 இந்த 3 லா இருக்குது பார்த்திங்களா, இது ரா ரா இந்த 8மே வந்து மயங்கொலிகள். மயங்கொலினா 8 எழுத்துக்களை வந்து மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த 3 சுழினா இருக்குது பார்த்திங்களா, இந்த 3 முட்டையை கணக்கு வச்சுக்கோங்க. 3 முட்டை வரப்போ நடுவில் ஒரு முட்டை இருக்குல்ல, அப்படி நடுவில் இருக்க முட்டை மாதிரி இந்த நா வந்துச்சுன்னா நடுப்பகுதி. சரிங்களா? செகண்ட் பாருங்களேன், இந்த நா இதில் 2 தானே இருக்குது, அதனால அன்னத்தோட முன்பகுதி. அது மட்டும் இல்லை, இந்த நா இந்த தாக்கு அப்புறம் ஒரு நா வருது பார்த்திங்களா, இது வந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் உருவாகும். இந்த 3ல் வந்து இந்த ஃபஸ்ட்டு நா இருக்குல்ல, அது வந்து 3 சுழி நா இருக்குது பார்த்திங்களா, அது வந்துச்சுன்னா நடுப்பகுதி. இந்த 2 சுழி நா வந்துச்சுன்னா முன்பகுதி. இதை விட்டுட்டு பார்த்திங்களா, இந்த தாக்கு அப்புறம் நா வருது பார்த்திங்களா, இந்த நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால், இந்த அடிப்பகுதி தொடுறது பார்த்திங்களா, ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா நடுவில் தொடுதா, நெக்ஸ்ட் இந்த நா பார்த்திங்கன்னா நடுவில் முன்னாடி தொடுதா, ரெண்டாவதா. தாக்கு அப்புறம் வர நா பார்த்திங்கன்னா பல்லோட அடியில் தான் தொடுது. இது வந்து 3 நாக்கான வித்தியாசமான ஒலிகள். இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த நாக்கு முன்னாடி தா வருது பார்த்திங்களா, டா, அதனால் இது டன் நகரம்னும், இந்த ரா நா கடைசியாக 2 எழுத்து வரனால ரன் நகரம்னும், தாக்கு அப்புறம் இந்த நா வருது பார்த்திங்களா, அதனால் இது தன் நகரம் அப்படின்னு 3 வகையாக சொல்லுவாங்க. இந்த எல்லாத்துக்குமே வந்து அதோட முன் எழுத்தை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாக்கு அப்புறம் இந்த சில எழுத்துக்கள் பாருங்களேன், இந்த கண்டம், வண்டி, நண்டு, இது எல்லாமே வந்து இந்த நா வர இடம் வந்து அதுக்கு முன்னாடி வர தா எழுத்து வந்து பின்னாடி இனமாக வந்திருக்கு. அதை வச்சு வந்து நம்ம தமிழில் வந்து பிழை இல்லாமல் எழுதிக்கலாம். சொல்லு பார்த்திங்கன்னா நாக்கு அப்புறம் தா நா, சரிங்களா, வண்டிக்கு அப்புறம் தா நா, நண்டுக்கும் தா நா, சரிங்களா. ரன் நகரம் வருது கடைசியாக வருதுல, இந்த சின்ன 2 சுழியின் வரப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரா வரும், இல்லை பின்னாடி ரா வரும். மன்றம், நன்றி, கன்று, இந்த 3மே பாருங்களேன் ரா நா அப்படின்னு வருது. நன்றிக்கும் ரா நான் தான் வருது, வேறு ரா வரல பாருங்கள். மரம்க்கு வர ரா வராமல் இந்த ரா வந்திருக்கு பார்த்திங்களா, புறாக்கு வர ரா வந்திருக்குல்ல, இதுதான் இந்த தமிழோட சிறப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பொருளோட வேறுபாடு அறிகிறதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க. 3 சுழி வர நா வருது பார்த்திங்களா வானம்க்கு, அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னென்னா வெடி, வான வெடிக்கே சொல்லுவாங்க. இந்த வானம் வந்து நம்ம எப்பயுமே தெரியும் தமிழில் ஆகாயத்துக்கு வந்து இந்த 2 சுழி நா போடுறோம். பனி, இந்த 3 சுழி நா வந்துச்சுன்னா வேலையை சொல்லுவாங்க. 2 சுழி நா வருதுல்ல இந்த பனி, அப்படின்னா குளிர்ச்சியை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லா 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 இந்த எழுத்துக்கான மயங்கொலிகள் பார்க்கலாம். இதுவுமே அதே மாதிரி தான். இந்த லா பார்த்திங்களா, 2வதாக இருக்கிற லா பாருங்களேன், 3 கொம்பு வர மாதிரி இருக்கா, அதனால் நடுவில் ஒரு வார்த்தை வரதுனால இதை வந்து நடுவுலேருந்து உருவாகிறது. இந்த லா பார்த்திங்கன்னா மேல்வாய்ப்பல்லோட ஃபஸ்ட்டு இருக்கிற லா, இதை பார்த்திங்கன்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல்வாய்ப்பற்களின் அடியை தொடுவதால், அதாவது அடியை தொடுறதுனால இது வந்து லா, இந்த லா உருவாகுது. நெக்ஸ்ட்டு பள்ளிக்கு வர லா இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா 3 வார்த்தையாக 3 பார் மாதிரி வருது பார்த்திங்களா, 3 கோடு மாதிரி வருதுல்ல, ஒரு கோடு மூக்கு வச்சு வளைஞ்சி வந்திருக்கு, அடுத்து நடுக்கோடு, அதுக்கு முன்னாடி சுழி வச்ச மாதிரி ஒரு கோடு, சரிங்களா. இது 3ம் வரதுனால இந்த நம்ம ராக்கு சொன்னோம்ல புறாக்கு வர கான்செப்ட்டு, அதே கான்செப்ட் தான் இதுலேயும். நாக்கு வர்றது பார்த்திங்களா 3 சுழினா நடுவில் ஒன்று முட்டை வருதா, அதே மாதிரி தான் கான்செப்டில் இது நடுப்பகுதியை தொடுது.
இந்த லா வந்து தமிழுக்கு கடைசியாக வருதுல லா, இந்த தமிழுக்கு வர சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லா பார்த்திங்கன்னா வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றுகிறது. இந்த லா மட்டும் பாருங்களேன், தமிழ் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த லா வந்து வளைஞ்சு இந்த நா அன்னத்தை வந்து தொட்டு வருடுது பார்த்தீங்களா. இதனால் வந்து இது சிறப்பு லா அப்படின்னு சொல்கிறாங்க, சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேறுபாடு பார்க்கலாம். விலை அப்படின்னா ஒரு பொருளோட மதிப்பு. இந்த லை பார்த்திங்களா விலை. அடுத்த லை பாருங்களேன், பள்ளிக்கு வரலாம், அது வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்குதல். இந்த பழத்துக்கு வரலாம் இருக்குது பார்த்திங்களா, தமிழுக்கு வரலாம், இது பார்த்திங்கன்னா விருப்பம். விலைனா விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து இந்த லா வந்து செடியின் இலையை வந்து குறிக்குது. இந்த இலை பள்ளிக்கு வரலாம் பார்த்திங்கன்னா மெலிந்து போகுதல். இந்த இலை பார்த்திங்கன்னா இழைச்சி போகிறாங்க பார்த்திங்களா, அதுக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த தமிழுக்கு வரலாம் பார்த்திங்கன்னா நூல் இலை. நூலோட இலை பார்த்திங்களா, ஒவ்வொரு நூலாக இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு வந்து மீனிங்கில் வந்து இந்த இலை. இது 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த லா எந்த இடத்துல வரும். இது வந்து தமிழில் வந்து பொருள் வேறுபாடு உணர்றதுக்கு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு ரா. இதுவும் அதே கான்செப்ட் தான். நான் இந்த கான்செப்டும் லா கான்செப்ட் மாதிரி தான். 3 கோடு மாதிரி வருதுல்ல, நடுக்கோடை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நடுப்பகுதியில் வரும். ஃபஸ்ட்டு ரா பற்றி பார்க்கலாம். மரத்துக்கு வர ராவை பற்றி பார்க்கலாம். நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருதுவதால் லகரம் உண்டாகும். இந்த ஃபஸ்ட்டு வர ரா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வர முன்பல் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தொட்டு வருது அன்னத்தை வந்து தொட்டு வருதுறதுனால தோன்றது இந்த ரா. நெக்ஸ்ட்டு புறாக்கு வருதுல்ல ரா, அடுத்த ரா 3 சொல்லி நான் சொல்கிறேன்ல, இந்த 3 வந்துச்சுன்னா நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதி. இந்த ரா வந்தாலே நடுப்பகுதி தான். 3 மாதிரி நம்ம எழுத்தில் 3ங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வர்றது வந்து ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்படி வந்தாலே நடுவில் தான் அர்த்தம். மிச்சம் இருக்கிறது ஃபஸ்ட்டு இது அடுத்து முன்னாடி இருக்க வார்த்தை பார்த்திங்கன்னா நாவின் முதலில் வந்து தொடுது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுமா, இதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட். இதுக்கான பொருள் வேறுபாடு பார்க்கலாம். ஏரினா நீர்நிலையை சொல்கிறாங்க. ஏரி அப்படின்னா இந்த ரீ வருது பார்த்திங்களா, புறாக்கு வர்றது. இது பார்த்திங்கன்னா மேலே ஏறுறதுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூரை, வீட்டோட கூரையும் சொல்லியிருக்காங்க. புறாக்கு வர ரா பார்த்திங்கன்னா கூரை, இதை வந்து புடவையை வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. கீழே இருக்க கூரையை சொன்னோம்னா புடவை. ஏரினா மேலே ஏரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா நீர்நிலையை வந்து குறிக்கிறது. இது 1க்கு 2 டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது அப்படியே ஒரு டைம் அப்படியே பாருங்களேன், ஒரு டைம் நோட்ஸ் வேணால் கூட எடுத்துக்கோங்க. சிரம் அப்படின்னா தலையை வந்து குறிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து வார்த்தை, அதுதான் கரெக்டு. இலைக்கு வேறு பெயர் பார்த்திங்கன்னா தலை. வண்டி இழுப்பது காளை. ஃபஸ்ட்டு காளை வந்து மார்னிங்கை சொல்லுவாங்க. 2வது காளை வந்து எருமை மாடு இருக்குது பார்த்திங்களா, அதை சொல்லுவாங்க. கடலுக்கு வேறு பேர் வந்து பறவைன்னு சொல்லுவாங்க. பறவைன்னா என்ன மீனிங்னா பறந்து விரிஞ்சு இருக்கிறதுனால கடலுக்கு பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இருக்கிற பறவையை பார்த்திங்கன்னா இந்த பறக்கிற பறவை இருக்குது பார்த்திங்களா, மைனா, அதை வந்து குறிக்கிறது. கதவை மெல்ல திறந்தான், இதுதான் ஃபஸ்ட் இருக்கிறது தான் மீனிங்காக இருக்கிறது. இதுதான் அது கரெக்டான ஆன்சர். பூக்கள் மனம் வீசின. ஃபஸ்ட்டு இருக்க மனம் சின்னதாக இருக்கா, மனசு சின்னது, அது ஷார்ட்கட்டு. இந்த மனம் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான விஷயம். இந்த மனம் வந்து 2வது இருக்குது பார்த்திங்களா, டன் நகரம் இருக்குது பாருங்க, தாக்கப்புறம் நான் வருது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லை வந்து குறிக்கிறது. புலியின் கண் சிவந்தது, இது வந்து 3 சுழின்னு எல்லாருக்குமே தெரியும். குழந்தை பந்து விளையாடினர், இதுவும் எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். வீட்டு வாசலில் கோலம், இந்த கோலம் தான் கரெக்டு. செகண்ட் இருக்க கோலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸில் வருது பார்த்திங்களா, ஜாகிரஃபியில் இப்போ சொல்லுவாங்களே, இந்த உலகம் வந்து கோல வடிவத்தில் ஆனது, இந்த ஸ்பியர் அப்படின்னு மேக்ஸில் சொல்லுவாங்க. இந்த உலகத்தை வந்து உலகத்தோட ஷேப் பார்த்திங்கன்னா இந்த குளோப் இருக்குதுல்ல, அந்த கோலத்தை வந்து இது குறிக்கிறதா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை, பின்னாடி திருக்குறள் இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கலைச்சொற்கள் ரொம்ப இப்போ இம்பார்ட்டண்ட்டான விஷயம். வெல்கம்னா நல்வரவு எல்லாருக்குமே தெரியும். ஸ்கல்ப்சர்ஸ்னால் சிற்பங்கள், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்கல்ப்சர்ஸ்னால் சிற்பங்கள். சிப்ஸ்னால் சில்லுகள், அதாவது சிலிக்கான் வேலி சிப் அப்படின்னு சொல்லுவாங்க.
சிப் சில்லு புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிப்ஸ்னாலே எல்லாருக்குமே தெரியும், சில்லுகள். ரெடிமேட்னா ஆயத்த ஆடைகள், ரெடிமேட் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஆயத்த ஆடைகள். மேக்கப்னா ஒப்பனை, இது எல்லாருக்கும் தெரியும். டிஃபன்னா சிற்றுண்டி, இது எல்லாமே தெரியும். மெயினாக இப்போ இதில் என்னென்னா செகண்ட் ஒன் இருக்குது பார்த்திங்க, ஸ்கல்ப்சர்ஸ், சிற்பங்கள். இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு திருக்குறள். இயல் 2ல் இருக்க திருக்குறள் விருந்தோம்பல். இது திருக்குறளை எப்பயுமே வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. இந்த அதிகாரம் தான் கேட்டாங்க, 25 அதிகாரம் தான் கேட்டிருக்காங்க, அதனால் 25 அதிகாரம் தான் படிப்பேன், அப்படி கிடையாது. திருக்குறள் வந்து பெஸ்ட்டு. புக்கில் தர எல்லா மீனிங் இருக்கிற திருக்குறளும் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிடணும், பொருள் தெரிஞ்சுக்கணும், என்ன அணி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதில் பார்க்கலாம், விருந்து புறத்தார் தானுண்டல் சாவா மருந்தேனும் வேண்டர் பாற்றண்டு. ஒரு திருக்குறளில் ஒரு 5 டைம் படித்தாலே போதும், ஃபுல்லாக மனப்பாடமே ஈஸி தான். இது என்ன ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்கன்னா, அமிழ்தமே கிடைச்சாலும் விருந்தனுக்கு தந்துட்டு தான் நாம் சாப்பிட்ணும், நாம் மட்டும் தனியாக சாப்பிடக்கூடாது. இதுதான் இந்த பொருளோட மீனிங். மோப்பக்குலையும் அனிச்சம், இந்த ஃபுல்லுமே விருந்தோம்பல் பற்றி தான் வந்திருக்கும். மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து. அதாவது விருந்தினர் வந்து எப்போ அவரோட முகம் மாறும்னா, நம்மளோட முகம் மாறினாலே அவங்களோட முகமும் மாறிடும். இதுதான் இதோட மீனிங். ஒரு 2 டைம் மறுபடியும் சொல்கிற பாருங்க. விருந்து புறத்த தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டர் பாற்ற இருந்து. விருந்தினருக்கு வந்து வந்தவங்களுக்கு சாவா மருந்து நமக்கு கிடைச்சாலுமே வந்து அவங்களுக்கு தந்துட்டு தான் நாமளும் சாப்பிடணும், நாம் மட்டும் தனியாக சாப்பிடக்கூடாது. இதுதான் மீனிங். மோப்பக்குலையும் அனிச்சம் முகர்ந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து. அதாவது மோந்து பார்த்தாலே வந்து அனிச்ச மலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மலர் இருக்குது. திருக்குறளில் சொன்ன மலர்களில் இதுவும் மருந்து ஒரு மலர், அனிச்ச மலர். இப்படி மோந்து பார்த்தாலே அது வாடிடும். அதே மாதிரி தான் வந்து நம்மளோட முகம் கொஞ்சமாக மாறினாலே ஒரு விருந்தினரோட உள்ளமும் வந்து வாடிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்லாமை, திருடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீடே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனில். அதாவது என்னென்னா, அடுத்தவங்களோட பொருள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து திருடணும்னு சொல்லி மனசால் கூட நம்ம நினைக்கக்கூடாது, அது வந்து தீமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கையால் எடுக்கிறது தான் தீமை கிடையாது, களவுன்னு கிடையாது. உள்ளத்தாலேயும் பிறரோட பொருள் மேலே நம்ம ஆசை வைக்கக்கூடாது. இதுதான் இதோட மீனிங். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கிடும். அதாவது திருடுறது மூலமாக, அதாவது களவு மூலமாக சேர்க்கப்பட்ட செல்வம் இருக்குது பார்த்திங்களா, வளர்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து கடைசியில் அழிஞ்சு போயிடும். மறுபடியும் சொல்கிறேன், களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து, அதாவது களவுனால் கிடைச்ச ஆக்கம்னா செல்வம், அது அளவிருந்து அப்படியே ரொம்ப அதிகமாக கிடைக்கிற மாதிரி வளர்கிற மாதிரி தெரியும், ஆகிற மாதிரி தெரியும், ஆவது போல கெடும். கடைசியில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, எல்லாமே போயிடும் நம்ம கைவிட்டு. நெக்ஸ்ட்டு ஊக்கம் உடைமை. இது வந்து பின்னாடியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒருத்தனுக்கு என்ன வேணும், ஊக்கம் வேணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊக்கம் இருக்குது பார்த்திங்களா, ஒருத்தனுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ், ஊக்கம்னு சொல்லுவாங்க, அதுதான் நிலையான செல்வம். மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துடும். வேறு பொருட்செல்வமாக இருந்தாலும் அழிஞ்சிரும். இந்த ஊக்கம் மட்டும்தான் எப்போயுமே வந்து மனுஷனை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, திருவள்ளுவர் சொன்ன இன்னொரு செல்வம் என்னென்னா செவிச்செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நமக்கு கிடைக்கிற எல்லா செல்வத்தை விட இந்த நம்ம கேட்குறோம் பார்த்திங்களா, கேட்குற செல்வம், கேள்வி செல்வம், இதுதான் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஊக்கம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நிலையான செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கம் அதர்வினாய் சொல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. தளராத ஊக்கம் உடையவன் இருக்க பார்த்திங்களா, தளராமல் அவன் கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப கண்டினியூவாக ஒர்க் பண்ணுற பார்த்திங்களா, தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கம் பார்த்திங்களா, ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். தளராத ஊக்கம் உடையவன்கிட்ட ஆக்கம் வந்து தானாக அவன்கிட்ட போய் சேரும். மறுபடியும் ஒரு டைம் குறள் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கம் உடையான் உலை. ஆக்கம் வந்து இருக்கிறவன்கிட்ட ஊக்கம் வந்து தானாக வழி கேட்டுட்டு போய் அவன்கிட்ட போய் தானே சேர்ந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாண்டர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த தாமரை, அல்லி, இந்த மாதிரி நீர்ப்பூக்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வளரும். அதே மாதிரி ஒருத்தனோட உள்ளத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் உயர்வான். அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளத்தில் எவ்வளோ உயர்வான்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாமளும் உயர்வோம். எடுத்துக்காட்டு எது சொல்லியிருக்காங்க, தண்ணீரோட
ஆற்றுல இருக்க பார்த்தீங்களா தண்ணீர், அந்த குளத்துல இருக்க தண்ணீருக்கு ஏற்ற அளவுக்கு தான் அந்த நீர்ப்பூக்கள் வளரும். இதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்தி. எண்ணுறதை வந்து உயர்வாக தான் எண்ணணும். எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை வந்து கைவிடக்கூடாது. அதாவது நினைக்கிறதே பெருசாக தான் நினைக்கணும். நாம் நினச்சதை அடையாமல் விட்டாலும் எண்ணத்தை வந்து நம்ம கைவிடக்கூடாது. எண்ணத்தை கைவிட்டோம்னா அது எப்பயுமே நம்ம அடையாமல் போயிடுவோம். இதுதான் இந்த குறளோட மீனிங். பயனில்லா சொல்லாமை, தேவையில்லாததை பேசக்கூடாது. சரிங்களா? இதுதான் இந்த குறளுக்கு மீனிங். இப்போ என்ன பார்க்குறோம்? அரும்பயன் ஆயினும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர். பயன் தராத விஷயத்த பேசவே மாட்டாங்க. எது நன்மைன்னு சொல்லி ஆராய்ஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? தேவையில்லாத விஷயத்த பேசவே மாட்டாங்க. அரும்பயன் ஆயினும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். தேவையில்லாத பயனில்லாத சொல்ல பேசவே மாட்டாங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. ஒரு விஷயத்தை பேசணும்னா யூஸ் இருக்கணும். யூஸ்ஃபுல்லான விஷயத்தை மட்டும்தான் நம்ம பேசணும். யூஸ் இல்லாத விஷயம், பயனற்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பேசாமலே இருந்துக்கலாமே. அப்படி இருந்தோம்னா என்ன சொல்லுவாங்க? நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவங்களாக நம்ம மாறிடுவோம். நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விருந்தினரோட முகம் எப்போ மாறும்? அதாவது சொல்லியிருக்காங்களா குறளில், மோப்பக்கொலையும் அனிச்சம். அனிச்ச மலர் வந்து மோந்து பார்த்தாலே வாடிடும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் முகம் மாறிச்சினாலே விருந்தினரோட முகம் மாறிடும். இதுக்கான ஃபஸ்ட் ஆன்சர், நம் முகம் மாறினாலே விருந்தினரோட முகம் மாறிடும். நிலையான செல்வம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊக்கம் இருக்குது பார்த்தீங்களா, கான்ஃபிடென்ஸ், அதுதான் வந்து நிலையான மனுஷனுக்கு ஊக்கமாக சொல்லியிருக்காங்க. ஆராயும் அறிவு உடையவர், அவங்க என்ன பண்ணுவாங்க? பயன் தராத சொற்களை, வேஸ்ட்டான சொல்லை வந்து எப்பயுமே பேச மாட்டாங்க. பொருளுடைமை, இதை வந்து எப்படி பிரித்து எழுதுவாங்கன்னா, பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவதெல்லாம், இது வந்து சேர்த்து எழுதுறப்போ உள்ளுவதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுவது கூட்டல் எல்லாம்னா உள்ளுவது எல்லாம் எப்படின்னு சொல்லுவாங்க. இது செகண்ட் ஆன்சர். பயன் கூட்டல் இல்லைனா பயன் இல்லா, இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த இயல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இயல் 3ல் அடுத்த வீடியோவோட சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபாஸ்ட் ரிவிஷன் சீரீஸை வந்து டெய்லி கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தமிழை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிஎஸ் டெய்லி ஒரு லெசன் இல்லைன்னா 2 லெசன் ஃபுல் ஜிஎஸ்ஐ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.